கிடைக்குது, இங்க கலக்குது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க சாக்கடை கலந்து இதுக்கு இங்கிட்டு போறவங்க எல்லாருமே வந்து கீழ் சாதியா குமரிக்கண்டம் வரைக்கும் இந்த நதிங்கிறது பாஞ்சிருக்கு. இப்போ அந்த நதியுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம காமிப்போம். வணக்கம். பொதுவாகவே தமிழ்நாட்டிலேயே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே வந்து கடல்ல கறக்கிற ஒரு நதினா வந்து நம்மளுடைய தாமிரபரணி நதி தான். ஒரு காலத்துல சங்க காலத்துல அதாவது குமரிக்கண்டம் வரைக்கும் இந்த நதிங்கிறது பாஞ்சிருக்கு. இப்போ அந்த நதியுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம காமிப்போம். எதுக்காக சொல்றோம்னா, இந்த நதி இப்போதைக்கு அழிவின் விளிம்புல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, சென்னையில கூவ நதி ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து பச்சையப்பாஸ் முதலியார் வந்து அந்த கூவ நதியில குளிச்சுட்டு தான் வந்து தன்னுடைய கல்லூரிக்கு போவாராமா. அப்படி சுத்தமாக இருந்த நதி தான் கூவ நதி. இப்போ அந்த கூவ நதியே ரொம்ப சாக்கடா கலந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறிட்டு, கூவனாலே ஒரு கெட்ட, அதாவது சாக்கடா, ஒரு கழிவு நீர் கலக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற நிலைமையில இந்த கூவ நதியை மாற்றப்பட்டுட்டாங்க. அதே போல தாமிரபரணியை நம்ம இப்ப மீட்காம விட்டுட்டோம்னா, கூடிய விரைவில் கூவ நதி எப்படி நல்ல நீரா இருந்தது இப்போ வந்து இப்படி மாறிட்டோ, மோசமான நிலைமைக்கு மாறிட்டோ, அதே போல தாமிரபரணி இப்ப நல்லா இருக்க தாமிரபரணி கூடிய 20 வருடம் இல்ல, அதுக்கு குறைவான காலத்திலேயே கூவ நதியை விட மோசமான மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு நான் காமிக்கிறேன், வாங்க. வணக்கம் அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தின் வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய தாமிரபரணி நதி சங்ககாலம் முதலே இந்த தாமிரபரணி பெரும் செழிப்பும் மிக்கவா அழகு மிக்கமா அந்த ஓடி இருக்கு. இப்ப இந்த தாமிரபரணி நிலை சாக்கடை தண்ணி கலந்து போகிற ஒரு நீர் பொருளாதாரத்தை பத்தி பேசும் பொழுது, நீர்ல என்ன பொருளாதாரம் அப்படின்னு கேள்வி செய்யக்கூடிய மக்கள். ஏன்னா ஆளுங்கட்சி திமுக அதிமுகவே என்ன நீரு நிலத்துக்கெல்லாம் மாநாடு இப்படிலாம் பேசுவாங்கல்ல. நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த நீர் குடிக்கிற நீர், இந்த ஆற்று நீர்ல ஆடு மாடுகள் இதைத்தான் குடிக்குது. விவசாயத்துக்கு நாம இதைத்தான் பயன்படுத்துறோம். எல்லாருக்கூடிய குடித நீர் இதுதான். இந்த நீரை இந்த மாதிரி சாக்கடை இது வந்து சுத்திகரிப்பு நல்லா பாத்துக்கங்க. அதுல ஒரு 4 பைப்பு போட்டுட்டு, இந்த 4 பைப்பு போட்டுட்டு அது இங்க வருதான், இங்க இருந்து இங்க போகலாம், அங்க இருந்து அங்க போகலாம், வடக்க போய் அப்ப மறுபடியும் தெற்க போய் உள்ள போலாம். இது சுத்திகரிப்புன்னு நம்மளை சொல்லி ஏமாத்துறது. சிப்காட்டுக்கு தொழிற்சாலை ஐயா ஸ்டாலின் கொண்டு வராப்புல, அங்கங்க கார் தொழிற்சாலை, அங்க தென்கொரியாக்காரன் எவனையா கூட்டு வந்து உண்டாய் கம்பெனி என் ஊர்ல போடுன்னு அடம்பிடிச்சு கொண்டு ஸ்டாலின் சுத்திகரிப்பு நிலையத்தை முறைப்படி அதுக்கு ஒரு இயந்திரங்கள் வச்சு இந்த கழிவுகளை தனியா கொண்டு போய் அதை வச்சு ஒரு பயோகேஸ் தற்சார்பு பொருளாதாரம், இந்த இதுல வரக்கூடிய கழிவுகளை சேர்த்து தற்சார்பு பொருளாதாரம் அடையலாம். பயோகேஸ் உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு கொடுக்கலாம் மானியத்தோட. இந்த தண்ணீரை மட்டும் ஃபில்டர் பண்ணி மற்ற இப்போ கார் தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு காரை கழுவுறதுக்கு, இந்த சோலார் தகடுகளை கழுவுறதுக்கு அதுக்கு உண்டான தண்ணீரை செலவு செய்யலாம். இந்த தண்ணீரை இப்படி கலக்க விட்டா, இதே தண்ணிய, இந்த கலந்து போற தண்ணிய இந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் குடிப்பாரா? இந்த மண்டல ஒருங்கிணைப்பாளர் திமுகவுல ஒரு கவுன்சிலர் குடிப்பாரா இந்த ஆத்து தண்ணியை? அவங்க வீட்டுல கேன் தண்ணி தான் இருக்கும். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஓட்டு போட்ட மக்கள். ஐயா ஸ்டாலின் குடிப்பாரா இல்ல ஐயா உதயநிதி குடிப்பாரா? அப்ப என்ன? அப்ப மக்கள் எதை குடிச்சதுனால இந்த எண்ணம், இதை சரி செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம போகுதுன்னா, சாராயத்தை குடிச்சதுனால. இந்த 150 ரூபா, இந்த 150 ரூபாய்க்கு இந்த அது 10 ரூபா பாலாஜி வர எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 160 ரூபாய்க்கு வாங்கி கோட்டர் அடிக்கிறதுனால இந்த தண்ணி எப்படி போனா என்னங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை அடிமைத்தனத்துல மாத்திட்டான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க மட்டும் இல்ல, மேலப்பாளையத்துல சாக்கடை கலக்குது, ஆத்தோட கலக்குது, வாய்க்காலையும் கிடக்குது, இங்க கலக்குது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க சாக்கடை கலந்து இங்கிட்டு போறவங்க எல்லாருமே வந்து கீழ் சாதி மட்டும்தான் இருக்காங்களா? அப்ப என்ன கீழ் சாதி, என்ன கற்பிக்கிறாங்க? திருநெல்வேலி எல்லாரும் அப்படித்தான் இருக்கு. ஆனா திருநெல்வேலி யாரு நான் சொல்றேன், திருநெல்வேலி தமிழ்நாட்டுக்குன்னு உருத்தான ஒரு நதி. முல்லை பெரியாற்றுல தண்ணி தரமாட்டாங்க. கேரளா ஐயா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க. கர்நாடகாவில அம்மையார் கண்ணடத்தி ஜெயலலிதா ஆட்சியில கர்நாடகாவில இருந்து எங்களுக்கு தண்ணி வேண்டாம்னு இவங்களே உரிமையை இழந்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரே ஒரு அணை இப்படி வருது. இந்த அணையில இப்படி தண்ணி வந்துகிட்டே இருந்தா உள்ள கிடக்கிற மணல் அள்ள முடியாது, கனிமவளத்தை அள்ள முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இதுல சாக்கடையை கலந்து விடலாம். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தண்ணியா ஆடு மாடுகள் குடிக்குது, விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தின விளைச்சல்ல வரக்கூடிய அரிசியை நாம சாப்பிடுறோம். இந்த ஆடு மாடுகள் குடிச்சு இந்த கழிவு நீர்ல வளர்ந்து இந்த தாவரங்களை சாப்பிட்டுக்கிட்டு அதுல வர்ற பாலை கறந்து நாம குடிக்கிறோம்னா அந்த பால்ல நோய் தொற்று வரும். பிறந்த குழந்தைக்கு பசும்பால் நினைச்சு பசும்பால் கொடுப்போம், அதுல நோய் தொற்று வரும். கற்பப்பையிலேயே குழந்தைக்கு நோயை கடத்துறோம். அடுத்த தலைமுறை வாழ முடியாத ஒரு சூழல்ல போகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, வெளிநாடுகள்ல இப்ப சாக்கடை நீரை கடல்ல கலக்கணும்னா சுத்திகரிப்பு பண்ணி தனியா அதுக்கு ஒரு பாதாள சாக்கடையை உருவாக்கி தனியா ஒரு லைன் கொடுங்க. ஆத்துல குடி தண்ணி ஆத்துல இந்த சாக்கடையில கலக்க கூடாது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பேச்சு.
அறிவுள்ளதான் செய்வானா? அறிவுள்ளதான் இந்த படிச்ச கலெக்டர் இத்தனை வருஷமா இங்க மாறி மாறி கலெக்டர் மாறி மாறி ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க. மறுபடியும் அதிமுக, மறுபடியும் திமுக, 2 பேரும் செஞ்சதுதானே இந்த சதி. ஓடை நீர், வயக்காட்டுக்கு போற ஓடை நீரை ஃபுல்லாமே சாக்கடை கலந்து விட்டாச்சு. மக்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு விழிப்புணர்வாக போடுறோம். எல்லாரையும் போல வந்துட்டு தட்டி தட்டி விட்டு போவாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. இளைஞர்கள், அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இதுக்காக பேசுவாங்க. ஏதோ பாட்டிலுக்கு 20 ரூபாய்க்கு ஒரு தண்ணி பாட்டில் கடையில வாங்கி குடிக்கிறோம். அந்த தண்ணீரை குடிச்சா நமக்கு எலும்பு தேய்மானம் வரும், உடல் உபாதைகள் வரும். அது வெறும் பில்டர் தண்ணி தான். அதுல உயிர் சத்துக்களை ஃபுல்லா கொண்டுட்டு வெறும் செத்து போன தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். 6 செத்துக்கிட்டு இருக்கு, உயிரோட இருக்கிற 6 செத்துக்கிட்டு இருக்கு. இதை காப்பாற்றுறதுக்கு மக்கள் வரும் தேர்தல்ல தற்சார்பு பொருளாதாரத்தை தாங்கி நிற்கக்கூடிய, நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய, இயற்கை வளங்களை பாதுகாக்க துடிக்கிற நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு உறுதியா வாக்களிங்க. நான் வாக்கு பிச்சை எல்லாம் கேட்கல, உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் வாழ்வதற்கு இந்த ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு போங்க. இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் அப்படின்னு நம்புகிற இந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், அந்த இறைவன் 6 அறிவு உள்ள மனிதனை ஏன் படைச்சான்னா, நம்மளோட இருக்கிற உயிர் ஜீவனங்கள், இந்த மரங்கள், செடி கொடிகள், இயற்கைகள், அதில் வாக்கக்கூடிய இந்த 4 வகை விலங்குகள், பறவைகள், இதை எல்லாத்தையும் காக்குறதுக்கு நமக்கு 6 அறிவு கொடுத்தான். அதை அழிக்கிறதுக்கு கொடுக்கல. அதற்காகவும் சேர்த்து போராடுவதற்காக ஆடு மாடுகள் மாநாடு. இப்ப புரியுது, ஆடு மாடுகள் மாநாடு ஏற்று போட்டோம் அப்படி. இந்த தண்ணியை தான் அது குடிக்குது. அது மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் பட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்கான், மலைகளை ஃபுல்லா சுரண்டிக்கிட்டு இருக்கான். சரி, நான் அடுத்த டாபிக்ல அதை பேசுறோம், இயற்கை வளங்களை பத்தி. இப்ப இந்த ஆட்டுக்காக நாங்க பேசுறோம். கழிவு நீரை பாத்துக்கங்க, இதே தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். நோய் தொற்று வரும், கொசு பரவும், டெங்கு கொசு எல்லாமே பரவும். இதுக்கு தீர்வு காணணும்னா மக்கள் ஒரு மாற்று அரசியலை கையில் எடுக்கணும். இதே திருநெல்வேலி, ஐயா ஸ்டாலின் வந்துட்டு சொல்றாரு, திருநெல்வேலியில மட்டும் திமுக தோந்துச்சுன்னா யாருக்கும் அமைச்சர் பதவி கிடையாது. ஏன் ஜெயிச்சு நீங்க சரி பண்ண போறீங்களா? நீங்க உங்க ஆட்சியில தானே இப்படி கிடைக்குது, அவலமா கிடைக்குது. சுத்தி குப்பை, அதை காட்டுங்க. அங்க சுத்தி ஒரு ஆற்று படுகையில சுத்தி குப்பை, போல குப்பை. இங்க இருங்க, இந்த முள்ளு, இது 2023 வெள்ளம் வந்ததுலயே இந்த முள்ளு வந்து கிடக்குது. இன்னும் இது அகற்றப்படல. 6 செத்துக்கிட்டு இருக்கு. நீர்க்கரையில முள்ளு அங்க பாருங்க. அது குறுகில காடுகள், அந்த காடுகளுக்குள்ள பனை மரத்தை வைக்கலாம், ஆடு மாடுகளை வளர்க்கறதுக்கு, அது மேய்ச்சறதுக்கு இடங்களை சரி செய்யலாம். ஃபுல்லா கருவேல மரம். இந்த கருவேல மரம் என்ன எதை தரும் நமக்கு? நல்லா புரிஞ்சு மக்கள் வந்து அரசியல் படுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.